அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி குரு என்னைக்கு பெயர்ச்சி ஆகும்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதி 48 நாளைக்கு பின் குரு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது இரவு 2 மணி 2:30 மணியை போல பெயர்ச்சி ஆகிறார். அப்படி பெயர்ச்சி ஆகும்போது அன்றைய நிலை கோச்சாரம் என்னன்னா சூரிய பகவான் ரிஷபத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா 45 நாளிகையோட மேஷ ராசிக்கு வந்து சூரிய பகவானும் பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வரார். அதே மாதிரி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் 48 நாளிகைக்கு பின் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 48 நாளிகைக்கு பின் மிதுன ராசிக்கு வரார். இது இல்லாம கோச்சாரமா அந்த மாற்றங்கள் கோச்சாரம் என்னன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் இச்ச ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலையும் அதே மாதிரி சுக்கிர பகவான் உச்ச நிலையில அதாவது மீன ராசியில இருந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே மாதிரி புதன் பகவான் மேசராசியிலையும் இருக்கார். இப்படி இருக்கும் போதில நடக்கிற குரு பயிற்சியால நமக்கு எந்தெந்த விதமான சாதகமான தன்மைகளும் நல்ல யோகமான அனுகூல பலன்களும், அதுவும் இல்லாம குருங்கிறவர் யாரு? பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். அதாவது அதிகமான பணவரவு, அதே மாதிரி கௌரவம், கம்பீரத்தோட அந்த போக்கஸ்டான லைஃப்பாங்கல்ல, அந்த பளிச்சுன்னு நம்ம மேல ஒரு பிரகாசமான ஒரு தோற்றம், கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், நமக்கு முதன்மைத்துவம், முக்கியத்துவம், அதிகாரம் இல்லைங்க, அன்பான ஒரு வேண்டுகோள் மாதிரி வரும். அதாவது இது இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகாரத்தன்மைக்கு வராது, அன்பான வேண்டுகோள் தன்மையில எல்லாமே நமக்கு சாதகமாகவும் நல்ல நிலையிலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால எந்தெந்த மாதிரியான மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அதாவது ராசியாதிபதியே ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார். அப்படிங்கும் போது எந்த மாதிரி மாற்றங்கள் வரப்போகுதுன்னா கௌரவம் அதிகாரம்ங்கிறதோட ஒரு ஆளுமை திறன். அதிகாரம்னா நீங்க சொல்றத மட்டும்தான் கேட்கணும். ஆளுமை திறன்னா எல்லாரும் உங்க பேச்சை கேட்பாங்கன்னு அர்த்தம். அதாவது எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி நல்ல வழிமுறைக்கு கொண்டு வந்து பெரிய லெவல்ல கொண்டு வர்றது. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல சகல விதமும் ஏற்றமும் அனுகூலமும் அது கிடைக்கும். அதே மாதிரி திடீர் பதவி உயர்வு, அதாவது நல்லா வார்த்தையை இது பண்ணிக்கோங்க, திடீர் பதவி உயர்வு. ஏங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசியாதிபதி தானே இருக்காங்க, இது எங்க திடீர் பதவி உயர்வு அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா ராசியாதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும் போதுல நம்மள ரொம்ப நாளா நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க, அவங்களால திடீர்னு பதவி உயர்வு உண்டாகும். அந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி திடீர் பயணங்களும் ஏற்படும். திடீர் பதவி உயர்வுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ திடீர் பயணங்களும் அடிக்கடி ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு, புதுசா வண்டி வாங்குறது, புதுசா வீடு வாங்குறது, எதுவுமே லோன் போட்டு இல்ல, லோன் போடாமே ஆல்ரெடி லோன் போட்டு வாங்கியிருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல அந்த லோனை செட்டில் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கையில காசு பணம் புழங்கும். காரணம் என்ன? ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியாதிபதியை குரு பாக்குறாருல, குரு பகவான் தான் பெரும்பணம். திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பெரும்பணம் கிடைக்கும். அந்த பெரும்பணத்தால உங்களுக்கு எல்லா விதமான ப்ராப்ளமும் குறையும். அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் அதிபதியை குரு பாக்குறதுனால சகலவித ஏற்றமும் அனுகூலமும் உண்டு. துணிச்சல், பயங்கரமான துணிச்சல் வரும். எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும். 3ஆம் அதிபதியை குரு பகவான் பார்க்கும்போது திடீர் பயணங்கள் மட்டும் இல்லாம இந்த பத்திரப்பதிவு சார்ந்த அமைப்பு, எழுத்துத்துறை சார்ந்த அமைப்பால உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். பாருங்க, உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் குரு பகவான் 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பாக்குறதுனால அப்ப இந்த நேரத்துல நீங்க பத்திரப்பதிவு சார்ந்த ஆபீஸே போடலாம். அதாவது அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்குவாங்க பாத்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கி நீங்க உங்ககிட்ட இருந்து கொடுக்குற மாதிரி அமைப்பு கொண்டு வர முடியும். இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு புதிதாக இடம் வாங்கலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்படிங்கும் போதுல புதுசா இடம் வாங்கலாம். உங்க பேர்ல புது டாக்குமெண்டேஷன் ஃபைல் ஆகும். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அமைப்பால உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் யோகமும் கிடைக்கும். வாத்தியார் துறையில இருப்பாங்க, வாத்தியாருங்கிற ஒரு டாபிக் வரவரே குரு தான். குரு உதவி இருந்தா மட்டும்தான் வாத்தியார் ஆக முடியும். அப்படியே அந்த குரு பகவான் உங்க ராசியை பாக்குறதுனால டெம்பரவரி போஸ்டிங்ல இருந்த வாத்தியார்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்துல பெர்மனன்ட் போஸ்டிங்காக மாற்றப்படும். டெம்பரவரி போஸ்டிங்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் பெர்மனன்ட் போஸ்டிங்காக இந்த நேரத்துல மாறும். அதே மாதிரி பத்திரப்பதிவு சார்ந்த இடத்துல டெம்பரவரி போஸ்டிங்ல வேலை பார்க்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு இந்த நேரத்துல பெர்மனன்ட் போஸ்டிங்காக மாறும். அதே மாதிரி மக்கள் பணியில இருப்பீங்கல்ல, மக்கள் பணியில இருக்கிற தனுசு ராசினா, மக்கள் பணினா எதுவா வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு டெம்பரரி, அதாவது மக்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னே ஒரு சில இடங்கள்ல இப்போ ஒன்றும் இல்லை, குடும்ப அட்டை வழங்குற இடத்துல ஒரு சிலர் டெம்பரரியா ஒர்க் பண்ணலாம். அந்த டெம்பரரி போஸ்டிங்கா உங்களுக்கு பெர்மனன்ட் போஸ்டிங்கா மாற்றி கொடுக்குற மாதிரி உள்ள அமைப்பு வரும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1ஓ குரூப் 2ஓ சொல்ல, குரூப் 4 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு விஏஓ ரிலேட்டடான வேலை கிடைக்கும். அதே மாதிரி சர்வேயர் ரிலேட்டடான வேலை கிடைக்கும். அதே மாதிரி டைபிஸ்ட் இருக்காங்கல்ல,
அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். குரூப் 4ல இந்த வாட்டி நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும். குரூப் 4ல தான் சொல்றேன், குரூப் 1ஓ குரூப் 2ஓ சொல்லல. அதே மாதிரி காவல்துறை சம்பந்தப்பட்ட வேலையில ஈடுபடுறீங்களா, இந்த நேரத்துல உங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் சூப்பரா இருக்கும். பிசிக்கல் ஃபிட்னஸால உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. மென்டல் ஃபிட்னஸால ப்ராப்ளம் வருமான்னு கேட்டா, ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் இந்த நேரத்துல நீச்சமா இருக்கார். ஆனா காலப்போக்குல மாறுவார். மாறும்போது சிம்மத்துக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு போலீஸ் ரிலேட்டடான வேலை நிச்சயம் கிடைக்கும். ஆனால் போலீஸ் ரிலேட்டடான வேலை கிடைத்தால் அடிக்கடி அலைச்சல்ல உண்டாகுவீங்க. நல்லா கவனமா ஞாபகம். சும்மா இங்க போ அங்க போ ஒரு இடத்துல நிலையா இருக்க விட மாட்டாங்க போலீஸ் வேலையில போறவங்களை மட்டும். அதனால எதுவும் கவனமா இருங்க. அதே மாதிரி பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்கள், அரசாங்க வேலையில ஆல்ரெடி அரசாங்க வேலையில நான் இருக்கேன் சார், எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணுங்க. டாக்குமெண்டேஷன், அதாவது பதவி உயர்வுக்கு எதுவும் டாக்குமெண்டேஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்டேஷனை ஒழுங்கா பண்ணும்போது உங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த அமைப்புல எல்லா வகையிலும் ஏற்றமும் அனுகூலமும் கிடைக்கும். ஒருவேளை ஜனநாயக ஜாதகம் சப்போர்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா பதவி உயர்வு கிடைக்கலன்னு நினைச்சாலும் உங்களுக்கு ஊதிய உயர்வாது கிடைக்கும். ஊதிய உயர்வாது கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்புல எல்லா விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் கொடுக்க வேண்டிய நேரம் தானே ஒழிய மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி பெரியவர்களின் சப்போர்ட், உங்களுக்கு மூத்தவர்கள் கூட பிறந்த அண்ணனா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம், அவர்களோட அனுசரணையும் அனுகூலமும் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து பாக்குறது யாரு? குருபவன். 5ஆம் இடத்த குருபவன், இப்ப 11ஆம் இடத்த குருபவன் பார்க்கும்போது எல்லா விதத்திலையும் ஏற்றத்தையும், எடுத்து வச்ச காரியத்திலையும் வெற்றியையும், அதாவது நீங்க தான் அந்த வேலையை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, யாரோ ஒருத்தர் அந்த வேலையை பார்த்து கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம். அதே மாதிரி வீடுல ஏதாவது மாற்றம் பண்றதுக்கு உண்டான தன்மை நிகழும் உங்களுக்கு. ஏன்னா 4ஆம் அதிபதி ராசியை பார்க்கும்போது இப்ப புதுசா ஆல்ரெடி இப்ப ரெண்டல் ஹவுஸ்ல இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க புது வீடு இந்த நேரத்துல மாறுறதுக்கு உண்டான ஏற்பாடு பூரா செய்வீங்க. இல்ல நான் சொந்தமாவே வீடு கட்டியிருக்கேன்னா அந்த வீட்டை மறுசீரமைப்பு பண்ற தன்மை நிகழும். இல்ல நான் மறுசீரமைப்பு பண்ற தன்மையில எல்லாம் இல்லைங்க, புதுசாவே வீடு கட்டுற அமைப்பே சமயத்துல வந்துடும். ஏன்னா இந்த நேரத்துல 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிற, அப்ப பூமி சார்ந்த விஷயத்திலயோ வாகனம் சார்ந்த விஷயத்திலயோ வீடு கட்டுற சார்ந்த அமைப்புலயோ ஏதோ ஒரு மாற்றத்தை, புதிய மாற்றத்தை அழிச்சு பண்ண மாட்டீங்க, புதுசாவே கட்டணும். இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்த மறுசீரமைக்கணும். அழிக்கிறதுக்கு வராது. அதாவது ஒண்ணு புதுசா கட்டுவோம், இல்லையா ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்த மறுசீரமைப்போம், இப்படி பண்ணி கொண்டு வருவோம். இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். அதே மாதிரி சர்வேயர்ல இருக்கிறவங்களா இருந்தா எல்லா வகையிலும் காசு பணம் அதிகமா உங்க கைக்கு வரும். நியாயமான வழியில பணம் வர்ற மாதிரி உள்ளதை பார்த்துக்கோங்க, இல்லாட்டி பாதிப்பு வரும். அரசு அதிகாரிகள் அனைத்து அதிகாரிகளிடமும் சொல்றேன், காசு பணம் இந்த நேரத்துல உங்களுக்கு எக்கு தப்பா வரும். எக்கு தப்பா வர்றத நியாயமான வழியில பயன்படுத்தினா சரி, அநியாயமா பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. வேணா ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறவர் குரு, ராசியை சனி பகவான் 10ஆம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்கார். எந்த அளவுக்கு நியாயமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். நியாயமற்ற செயல்களில் ஈடுபடும் போதெல்லாம் வேலைக்கே ஆப்பு வர மாதிரி தன்மையில ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையா 10ஆம் வீட்டை பார்க்குது, ராசியை பார்க்குது. அதிகமான பணம் வருதுங்கிறதுக்காண்டி எந்த தப்பான வேலையிலையும் ஈடுபற்ற வேண்டாம், அப்புறம் மாட்டிக்கிறது நீங்களா தான் இருப்பீங்க. இது ஒரு அலர்ட் மெசேஜ் தானே ஒழிய இப்படித்தான் நடக்கும் சொல்ல. ஜனநாயக ஜாதகம் பாதிக்கப்பட்டிருந்தா நிச்சயமா இதெல்லாம் நடக்கும், சரியா? மற்றபடி தாயாரோட உடல்நிலை சற்று பாதிப்பு நிகழும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால 4ஆம் அதிபதி ராசியை பார்ப்பதுனாலையும் தாயாருடைய உடல்நிலை பாதிக்கப்படும். தாயார் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தந்தையாரோட உடல்நிலை தேடி வரும். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறாருல, அப்ப அவங்க கூட இருக்கிறவங்கன்னா யாரு? நீங்க தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு சகல விதத்திலையும் எல்லா விதமான அனுஷ்டானமும் கிடைச்சிருச்சுன்னா உங்க அப்பாவை நீங்க ஈஸியா பாத்துருவீங்கல்ல. அந்த மாதிரி அமைப்புல தான், அதாவது கூட அந்த உங்க தந்தை கூட இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும். அப்படி பாசிட்டிவான பலன்கள் கிடைச்சா அவர் தான் ஈஸியா எல்லாரும் பாத்துக்க முடியுமே. அதே மாதிரி தந்தையால் மிகப்பெரிய ஆதாயம் ஒண்ணு இந்த நேரத்துல கிடைக்கும். அது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியாது, மிகப்பெரிய ஆதாய பலன் தந்தையால இந்த நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும் அனைத்து வகையான தனுசு ராசினருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல எல்லாருக்குமே ஏற்றம். அதாவது புதிதா திருமணம் செய்து வைக்கிறேன், இல்ல என் பசங்களை இந்த மாதிரி கொண்டு வரேன், என் பசங்களை அந்த மாதிரி கொண்டு வரேன், ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். அதாவது ஒரு மாற்றத்திற்கான நேரம். பிள்ளைகளால் இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு நான் 50 வயதை கடந்த ஒரு தனுசு ராசி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா, குழந்தைகள் இப்ப சம்பாதிக்கலாம், இப்ப படிச்சுட்டு இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, அவங்க மூலியமா வர்ற பணம் ஒரு லாபம் தானே. இல்ல உங்க பையனோ பொண்ணோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, மேரேஜ் ரிலேட்டடா நீங்க யோசிக்கலாம், அது மூலியமா வர்றதும் லாபகரமான விஷயம் தானே. சோ மொத்தத்துல இந்த நேரத்துல குரு உங்க ராசியை பாக்குறதுனால சுப நிகழ்வுகள் உங்களுக்கு வரணும். அது பணம் அதிகமா வர்றதுனால வரப்போற சுக நிகழ்வா,
இல்ல நீங்க திருமணம் செய்து வைக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு சுப நிகழ்வாங்கிறது தெரியல. அதே மாதிரி கிரக பிரவேசமும் ஒரு சுப நிகழ்வு தானே. புதுசா வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணுவீங்க நீங்க, அதுவும் ஒரு வகையான சுப நிகழ்வு தான். சோ சுப நிகழ்வுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். குழந்தைகளால் நிச்சயம் ஒரு ஆதாய பேர் உண்டு. அதாவது நீங்க தான் உங்க குழந்தைகளை இந்த அளவுக்கு வளர்த்தீங்கன்னு அவங்க வாயால சொல்லி உங்க காதார அதை கேட்பீங்க. அதாவது அந்த நல்ல பிள்ளைகளை வளர்த்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மை பெரிய லெவல்ல உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும். ஆனா அதிரடியான துணிச்சல் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க, பாத்துக்கோங்க. அந்த துணிச்சல் நியாயமான விதத்துக்கு வந்தால், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, பெரும்பணம் உங்க கைக்கு வரும், கவனமாக செயல்படவும், நீதி நேர்மை கட்டுப்பட்ட நியாயமான வாழ்க்கையா இருந்தால் பதவி வரும், ஊதிய வரும் கிடைக்கும், இல்லாட்டி பாதிப்புக்கு வரும் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த துணிச்சல் அதுல தப்பான வழியில போகாம சரியான வழியில இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏற்றமும் அனுகூல பலன்களும் கிடைக்கும். இந்த நேரத்துல சொத்து சேர்க்கை, பூமி சேர்க்கை எல்லாம் உங்களுக்கு இருக்கு. அதுவும் இந்த வருஷ கடைசியில ஒரு ஏதாவது ஒரு எய்ம் பண்ணி இந்த வருஷத்துல நான் ஒரு இடம் வாங்கணும்னு எய்ம் பண்ணீங்கன்னா இந்த வருஷ கடைசியில உங்களால வாங்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நேரம் தான், பெரும்பணம் கையில புரள்ற நேரம் தான். அதே மாதிரி நகை சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க வாங்குற நகை ஒரிஜினல் நகைன்னு பாத்துக்கோங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. இந்த நேரத்துல நகை தங்கத்தை நான் கரெக்டா வாங்க மாட்டேனையா அப்படின்னு நீங்க கேட்கறது நியாயம் தான். பட் ஆனா ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்து ராசியை பாக்குறாரு, அதை கவனமா வச்சுக்கோங்க. தங்கம் சார்ந்த முதலீடுகள் பண்றது தப்புல. தங்கம் சார்ந்த முதலீடுகள் நியாயம் அதாவது அந்த நகைக்கடைக்காரர் நல்லவரா, நம்ம போனா உண்மையான தங்கத்தை தான் கொடுப்பாரா அப்படிங்கறத ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு பண்றது சரி. இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை தொழில் தான் உண்மையிலே. அதாவது அரசு அதிகாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ₹1 லாபம் தான். அதாவது 10,000 வாங்கியிருப்பீங்க, 11,000 அப்படிங்கிற மாதிரிதான் சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் சகல வித ஏற்றமும் கிடைக்கும். உங்களுக்கு வேலைக்காரர்கள் தேடி வந்து எனக்கு வேலை இருக்கா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு வேலை இந்த சம்பளம் தான், இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு ஒரு கட்டுச்சிட்டான ஒரு நீங்க கொடுக்கறதுதான் சம்பளம், நீங்க கொடுக்கறதுதான் எல்லாமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல கொண்டு போகும். அவங்கள ஏமாத்திராதீங்க. அவங்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு உங்களுக்கு பன்மடங்கு வியாபாரம் பெருக்கும். ஏன்னா ராசிக்கு 7ல இருந்து குரு பகவான் பார்க்கிறாரு. சோ ராசிக்கு 7ல இருந்து குரு பகவான் பார்க்க பன்மடங்கு வியாபாரம் நடக்கும், பன்மடங்கு உயர்ந்த அதிகாரம் கிடைக்கும், பெரிய லெவல்ல வருவீங்க. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்படின்னு என்ன, தொழில் ஸ்தானத்துல வேலைக்காரர்களால் நல்ல அதிக லாபம். உங்களுக்கு வேலைக்கு இருக்கிறவங்களால இந்த நேரத்துல சரியான லாபம், அவங்க அதிகமா வேலை பார்த்து தர ரெடியா இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை உங்களால கொடுக்க முடியாது. அவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட சோர்ஸ் இருக்காத அளவுக்கு உங்களோட சூழ்நிலை மாறும். பணம் கடுமையா தொழில் அதிபர்களுக்கு தான் நல்லா இருக்குமே ஒழிய மற்றபடி நீ வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு லாபம் இருக்கு. ஆனா அந்த லாபம் பெரிய லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை சொல்றேன். இந்த நேரத்துல அப்ப நான் புதுசா தொழில் தொடங்கலாமான்னு கேட்டா ஜனனகால ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஜனனகால ஜாதகத்தை பார்க்காம தயவு செஞ்சு தொழில் சார்ந்த அமைப்பை ஈடுபடாதீங்க. அதே மாதிரி மூல நட்சத்திரக்காரர்கள் நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை சார்ந்த அமைப்புகள் கைகூடும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புமே கைகூடும். இதெல்லாம் எப்பன்னா இந்த வருஷம் ஆனி மாதத்திற்கு பின் தான் பரிபூரணமா குரு பகவான் மிதுன ராசியில இருக்கிற மாதிரி செயல்படுவாரு. அப்படிங்கும் போதுல அந்த நேரத்துல உங்களுக்கு எல்லா விதத்திலையும் திருமணம் சார்ந்த அமைப்பு, குழந்தை சார்ந்த அமைப்பு எல்லாமே நல்ல முறையில அமைஞ்சு எல்லாமே நிறைவானவங்களா இருப்பீங்க. வயதுல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் 24ல இருந்து 32 வயசுல இருக்கேன் சார், எனக்கு என்ன திருமணம் ஆகலங்கிறீங்களா, ஜனனகால ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்து பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கும். சரியா? அடுத்தது புராட நட்சத்திரக்காரர்கள். புராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல மிகப்பெரிய யோகம் ஒண்ணு கிடைக்கும். அதாவது பிரச்சனையில இருக்க பூர்வீக சொத்தா இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் இந்த நேரத்துல கைக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகளால் மிகப்பெரிய பேரு ஒண்ணு கிடைக்கும். அதாவது பெரிய ஆளோட பசங்க, ஐ மீன் பெரிய இந்த இன்னாரோட பையன் அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்னாரோட அப்பா அப்படிங்கிற சொல்ற காலம் வரும். ஏன் தெரியுமா? இதுக்கு முழுக்க ராகு 3ஆம் இடத்துக்கு வந்து 11ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை பாக்குறாரு பாத்தீங்களா? அதான் இன்னாரோட அப்பா தான் இவரு, இன்னாரோட அப்பா தான் இவங்க அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு உங்க பிள்ளைகளால் உங்க பேர் வெளியில வர அளவுக்கு பெரிய பேர் கிடைக்கும். ஜனனகால ஜாதகம் உங்க பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கான்னு மட்டும் ஒரு ஆய்வு பண்ணுங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு உங்க பிள்ளைகளால் இந்த நேரத்துல கௌரவமான பேர் உண்டு. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல திருமணம் அமைப்பு சொன்னேன் பாத்தீங்களா? அதெல்லாம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா ராசிக்கு 7ல இருந்து குரு பகவான் சுக்கிரனோட நட்சத்திரம் நீங்க. அப்ப சுக்கிரன்னா யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லிதான் தெரியும்ல, உங்களுக்கே தெரியும். அப்படிங்கும் போது சுப நிகழ்வு கண்டிப்பா ஒண்ணு வீடு கட்டணும், இல்ல கண்டிப்பா ஒண்ணு பெரிய ஆடம்பரமான கார் வாங்கணும், இல்லையா சுப நிகழ்ச்சி வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். சுப நிகழ்ச்சினா என்ன?
கல்யாணமா இருக்கலாம், காது குத்தா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரி உங்க பேரு உங்க குழந்தைகளால உங்க பேர் வெளியில வர்ற மாதிரி ஒண்ணு இல்ல. உங்க பசங்களே திடீர்னு இப்ப 40 வேலை கலந்தவர்கள் 50 வேலை கலந்தவர்கள் பசங்க வேலைக்கு போறவங்க இருந்தா அவங்க ஒரு கார் வாங்குறாங்க, அவங்க பையன் கார் வாங்கிட்டான்ப்பா, அப்ப அதனால உங்களுக்கு ஒரு பேர் வருது இல்ல. அதே மாதிரி உங்க பையன் ஒரு வீடு கட்டுறாப்புல, அவங்க பையன் வீடு கட்டிட்டான்ப்பா, அதனால உங்களுக்கு ஒரு பேர் வரும்ல. சோ சுப நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்வுகளும் நீங்க தான் செய்யணும் இல்ல, உங்க பசங்க மூலியமா கூட நடந்து உங்களுக்கு பெரிய பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரியா? அடுத்தது அதே மாதிரி பதவி உயர்ந்த சார்ந்த அமைப்புலாம் பெரிய லெவல்ல உங்களுக்கு இனம வாய்ப்பு குறைவு. அதாவது வேலை பார்க்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு இனமா கிடைக்கிற மாதிரி கிடைக்குமாங்கிறது தெரியல. அதே மாதிரி எங்க கவனமா இருக்கணும்னா, குரு ராசியை பார்க்குது மேல, அதாவது எந்த வேலை பார்க்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் இல்ல தொழிலதிபர்களாகவே இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருக்கட்டும், வேலை பார்க்கிறவர்களா இருக்கட்டும், மொத்தத்துல பணம்னாவே ஒண்ணு வேலை பார்ப்பாங்க இல்ல தொழிலதிபர்களா இருப்பாங்க. உங்களுக்கு மேல இருக்கிறவங்களோட நீங்க பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு பேர் வரும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. அவங்க உங்க மேல பொறாமப்படுவாங்க. சரியா? பொறாமையில எதுவும் தப்பா நடக்காம நீங்க தான் பாத்துக்கணும். அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விதத்திலும் ஏற்றம். திருமண வயதினை அடைஞ்சவர்களா இருந்தா ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உங்களுக்குத்தான் திருமண அமைப்பு இருக்குன்னு சொல்றேன். சரியா? அதாவது ஒருவேளை தனுசு ராசி பெற்றோர் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு குழந்தை திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்குமாங்கிறது தெரியாது. ஆனா உத்திராட நட்சத்திரக்கார நபர் இந்த வீடியோ பார்க்கலாம், அவங்களுக்கு திருமணம் நடக்கும். சரியா? அதே பாருங்க, பூராட நட்சத்திரத்துக்கு குழந்தைகளால் திருமணம், குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கிறதுனால பேர் வெளியே, இது உங்களுக்கு திருமணம் நடக்கிற மாதிரி பேர் வருது. பாருங்க, இப்படிதான் நட்சத்திரம் ஒவ்வொன்றும் மாதிரி நடக்கிறது. குழந்தைகள் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு, குழந்தைகள் சார்ந்த அமைப்பு, லவ் சார்ந்த அமைப்புல ஏற்றம். லவ் தான் இந்த நேரத்துல நிறைய நடக்கும், மேரேஜ் நடக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பெற்றோர்களின் விருப்பம் இல்லாம எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்கிறது என்னோட தனிப்பட்ட ரெக்வஸ்ட். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு மேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.